ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கரு தங்குறதுக்கு எத்தனை நாளைக்குள்ளே நம்ம கர்ப்பமாகலாம், கரு தங்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கரு தங்குறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாதவிடாய் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருந்தால் தான் 28 நாள் 30 நாள் ஒரு டைம் 30 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ரெகுலராக பீரியட் வந்தால் தான் நம்மளுக்கு கரு தங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில பேர்த்துக்கு அப்படி வராது. அப்படி வராதவங்க அது வர்றதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. பீரியடை நீங்கள் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு கரு தங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஆண்களுக்கு விந்தணுக்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்க ட்ரிங்க்ஸ் பழக்கம்லாம் அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா ஆரோக்கியமாக இருக்காது. அதனால் நம்மளுக்கு கர்ப்பமாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க நம்மளுக்கு குழந்தை தானங்க முக்கியம். குழந்தை தான் செல்வத்திலேயே பெரிய செல்வம் குழந்தை செல்வம் தான். குழந்தை இருந்தால் தான் ஒரு வறுமையான வீடாக இருந்தாலும் அந்த குழந்தை முகத்தை பார்த்தா அந்த வறுமையே போயிடும். அதனால் நம்மளுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு விந்தணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள் எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் தருவாங்க. இப்போ நம்மளுக்கு மாதவிடாய் ஒரு 10ஆம் தேதி நம்மளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 10ஆம் தேதி வருது அப்படின்னா நீங்கள் அந்த 10ஆம் தேதியிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 21ஆம் தேதி, அதாவது 11 நாள் ஆகும். உங்கள் டேட் 11ஆவது நாள். நீங்கள் 11ஆவது நாளையிலேருந்து உங்கள் கணவரோட ஒரு 5 நாள் சேர்ந்துருக்கணும். 5 நாள் சேர்ந்துருந்தீங்கன்னா அந்த 5 நாளைக்குள்ளே உங்களுக்கு கருமுட்டை வெடிக்கும். அது காலையில் வெடிக்குதா மத்தியானம் வெடிக்குதா அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக நம்ம அதை பார்க்க முடியாது இல்லையா. திடீர்னு நம்ம தூங்கிட்டு இருப்போம். நைட்டு இப்போ படுத்துருந்தோன்னா ஒரு 7 மணிக்கு நம்மளுக்கு கருமுட்டை வெடிக்குது. அந்த மாதிரி வெடிச்சிது அப்படின்னா அந்த 24 மணி நேரம் தான் கருமுட்டை உயிரோடு இருக்கும். அந்த டயத்துக்குள்ளே நம்ம விந்தணு கரெக்டாக நம்மளுக்கு உள்ளே போய் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு கரு தங்கும். அதனால் 11ஆவது நாளையிலேருந்து 16ஆவது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு 5 நாள் கணவரோட சேர்ந்து இருந்துக்கோங்க. அதுக்குண்டு அடிக்கடி தான் நம்ம இன்டர்கோர்ஸ் வச்சுருந்தா தான் நம்மளுக்கு குழந்தை தங்கும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் கணவரோட சேர்ந்து இருந்தாலுமே போதும். தேவையான விந்தணு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். நிறைய பேர்த்துக்கு அந்த இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது லீக் ஆகுது, கணவரோட விந்துக்கள் எல்லாமே லீக் ஆகி வெளியே வந்துடுது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அது நேச்சுரல் தான். அது நார்மல் தான் எல்லாருக்குமே. அதுலேயும் நல்ல ஹெல்த்தியான விந்தணுக்கள் நம்ம கருமுட்டைக்கு போகிறது அதுவாகவே உள்ளே போயிடும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெளியே வந்தாலும் ப்ராப்ளமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் 5 நாள் நீங்கள் கணவரோட சேர்ந்துருங்க. அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பீரியட் வரக்கூடிய டேட் இருக்குல்ல, அதை நீங்கள் கவனமாக அந்த டேட் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு பீரியட் வருதா அப்படிங்கிறத நீங்கள் அதிலேருந்து எதிர்பார்த்துக்கோங்க. அந்த 5 நாள் மட்டும் நீங்கள் சேர்ந்துருங்க. இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கருமுட்டை வெடிக்கும். வெடிக்கிற டயத்தில் கண்டிப்பாக கரு தங்கும். கரு தங்கி உங்களுக்கு கரெக்டாக பீரியட் ஆகிற டயத்தில் உங்களுக்கு பீரியடே வராது. கன்ஃபார்மாக உங்களுக்கு குழந்தை ஆயிரும். இதை மட்டும் நீங்கள் கணக்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த 5 நாள் நம்ம கணவரோட சேர்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு பீரியட் ஆகிற டேட் வரைக்குமே நம்ம அதிகமான கடினமான வேலைகள் செய்யக்கூடாது. வெயிட் அதிகமாக தூக்குறது, தண்ணி கூட வேகமாக தூக்கிக்கிட்டு ஸ்பீடாக நடக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் கடுமையான வேலைகள் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா அதிக தூரமாக பஸ்ஸில் போகிறது, அதிகமாக பைக்கில் வண்டியில் போகிறது, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் ஜூஸு இந்த ஜூஸ் ஐட்டங்கள்லாம் அதிகமாக குடிப்பாங்க. ஜூஸ்னால் கேஸ் உள்ள ஜூஸு, கேஸ் உள்ள கலர் ஐட்டங்கள் நீங்கள் குடிக்கவே கூடாது. மேங்கோ ஜூஸு அந்த மாதிரி ஜூஸ் வேணால் நீங்கள் குடிச்சிக்கோங்க. ஏன்னா அதுவும் கருவை கலைச்சி வெளியே தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக உள்ள பொருட்கள் நீங்கள் சாப்பிட வேணாம். ஹீட்டு அதிகமாக என்ன சிக்கனு, அதுக்கப்புறமா அந்த அன்னாச்சி பழம், கரு கலைக்கக்கூடிய பழங்கள், பழ வகைகள், அது எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த பீரியட் ஆகிற அந்த டேட் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.